ஹலோ கைஸ், நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறக்கும் போது நமக்கு வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். ஆனால் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டாங்கக்கிட்ட நம்ம ஆட்ஸில் வர மாதிரி எல்லா பேரும் இதே தான் பேசுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரைஸ் அண்ட் ரீட் ஆல் தி ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கேர்ஃபுல்லி. இதை தான் நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். பட் ஆனால் ரியலாக என்ன, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் எப்படின்னா, நம்ம ஒரு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரெண்டு இருந்தால் அது எப்படி நம்ம ஒரு மியூச்சுவல் அப்படி சொல்கிறோமோ, அதே மாதிரி தான் இங்கே சேம் கான்செப்ட். இங்கே நம்மளோட மணியை வந்து இன்னும் ஆள்கிட்ட கொடுக்குறேன். எதுக்காகனா ஒரு ரிட்டர்ன் கொடுக்க. அதுக்காக அந்த பர்சனுக்கு வந்து நான் ஒரு கமிஷனாக எப்படியோ நான் ஒருத்தவன் வந்து கமிஷன் கொடுத்துருவேன். கடைசியில் நான் எப்போ வித்ட்ரா பண்ணும்போது அப்போதைக்கு கொஞ்சோண்டு அந்த அவனுக்கு வந்து கொஞ்சம் மணி கொடுத்துருவேன். இதுதான் சேம் கான்செப்ட். இதுதான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். எப்படி நம்ம கரெக்டானது நம்ம ப்ரொசீஜரை நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணுறது அப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்படி ரிஸ்க் எதில் அதிகமாக இருக்குது, ரிட்டர்ன் எது அதிகமாக கொடுக்குது அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்கலாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட காசை வந்து நம்ம போடுற வந்து எல்லாமே அதை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஜென்சி இருப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஷேர்ஸை எல்லா கம்பெனியில் இருக்கிறது எல்லாமே ஷேர்ஸாக வாங்கி வச்சுப்பாங்க. அந்த ஷேர்ஸ் வந்து நம்ம மேலே போச்சுன்னா அந்த கம்பெனிலேருந்து நமக்கு நல்லாவே ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த ரிட்டர்ன் கிடைச்சதுக்கப்புறமா அதுலேருந்து டிவிடெண்ட் வந்து நமக்கு அது திருப்பி ரீஇன்வெஸ்ட் ஆயிரும். திருப்பி ரீஇன்வெஸ்ட் ஆனதுக்கப்புறமா திருப்பி அதுலேருந்து ரிட்டர்ன் வரும். இதுதான். ஆனால் இதில் வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாக வந்து ரிஸ்க் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ரிட்டர்னு அதுக்கேற்ற மாதிரி நிறையாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்துன்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு கடன் கொடுக்குற மாதிரி அந்த கடனுக்கு வந்து நான் கொஞ்சமாக கமிஷன் கொடுத்தேன். அதே மாதிரி தான் இங்கேயும். டெப்ட்னா பாண்ட்ஸு, டிபென்ச்சர்ஸு அந்த மாதிரி டெப்த் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஜென்சி வந்து நம்மளோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு வந்து இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11% ஆர் 10% இவ்வளோ தான் நமக்கு மேக்ஸிமமே கிடைக்கும். அதனால் இதில் வந்து லோ ரிஸ்க் தான். ரிட்டர்னு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். மூணாவது ஒரு கேட்டகரி இருக்குது. இது வந்து ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஈக்விட்டியும் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட்டும் இருக்கும். ரெண்டுமே ஆவரேஜாக ஈக்குவல் ரேஷியோ ஆர் அது வந்து 60-40 அந்த மாதிரி எப்படியோ அவங்க வந்து ரெண்டுலையுமே நம்மளோட மணியை வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு ஆவரேஜான ரிஸ்க் இருக்கும், ஒரு ஆவரேஜான ஒரு ரிட்டர்ன் இருக்கும். இதுதான் ஒரு ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு என்னன்னா நம்மளோட மணியை வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து போகிறது. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ்னு என்னன்னா நம்ம டாப் 50 கம்பெனி, டாப் 100 கம்பெனி, டாப் 250 மிட் கேப்ஸ், அப்புறமா டாப் 250 ஸ்மால் கேப்ஸ் அப்படி சொல்லுவோம்ல, அதே தான் இங்கே வந்து நம்மளோட மணியை வந்து டோட்டலாக இருக்கிற 100 to 250 கம்பெனியில் வந்து நம்மளோட மணியை வந்து அங்கே வந்து போட்டுருவோம். சேம் இது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஒரு ஆள் வந்து வரனால இங்கே இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருப்பாங்க. நம்மளோட மணியை வந்து இன்னொரு ஆள்கிட்ட வந்து அங்கே நம்ம மணியை வந்து அவன்கிட்ட இருந்து இத்தனை இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா. சேம் தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து இங்கே ஒரு ஆளுக்கு வந்து நம்ம கமிஷன் கொடுத்து தான் ஆகணும். கமிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் இவர் வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக எக்கனாமிக் வந்து க்ரோத் ஆச்சுன்னா நமக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இருக்கிற எல்லா டாப் 50 கம்பெனி, எல்லா கம்பெனியில் வந்து நம்மளோட மணியை வந்து அதிகமாகவே ரிட்டர்ன் கொண்டு வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க் தான், அதிகமாகவும் ரிட்டர்ன் வரும். நீங்கள் பிகினராக இருந்தால் இதை வந்து பெஸ்ட் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட் ஃபண்ட். மணி மார்க்கெட் ஃபண்ட்னா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட மணியை வந்து அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளேயே நம்மளோட மணியை வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சி கிட்ட கொடுத்து ஒரே வருஷத்துல வந்து ரிட்டர்ன் எடுக்கணும். எப்படின்னா இப்போதைக்கு ஒரே வருஷத்துல வந்து அவர் வந்து ரிட்டர்ன் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகமாகவே ரிஸ்க் அதிகம், ஆனால் ரிட்டர்ன் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன் இப்படி பார்க்குறீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ண முடியும். நம்ம ஒரே வருஷத்தில் வந்து அதிகமாகவே ரிட்டர்ன் கொண்டு வர முடியாது. லாஸ்ட் நான் மணி மார்க்கெட் பற்றி அது லிஸ்ட்டே உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் எதுவுமே அதிகமாகவே ரிட்டர்ன் கொடுக்கல, மோர் தென் 10% கிட்ட தாண்டல. அதனால் இதில் வந்து கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சி அப்படி சொல்லுவாங்க.
ஸ்ட்ராட்டஜிக்னா என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சியா இருப்பாங்க. இப்ப இப்போ உங்களோட மணிய இப்ப என் கையில குடுக்குறீங்க. இப்ப நீங்க குடுக்குற ₹1000 என் கையில மந்த்லி குடுக்குறீங்க. அந்த ₹1000 வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ₹200 வந்து ஐடி செக்டார்ல வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். மிச்சம் இருக்கிற 200 வந்து ஆட்டோமொபைல் செக்டார். மிச்சம் இருக்கிற ₹200 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிவி, டெலிவிஷன், மீடியா அந்த மாரி நிஃப்டிலே இத்தனை செக்டார் இருக்கு. இத்தனையும் நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்ட்ராட்டஜிக் எப்படி இருக்குதோ, அந்த மாரி தான் அவர் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இதுல வந்து நம்மளோட டிசிஷன் வந்து குடுக்க முடியாது. இது ஒன் அண்ட் ஒன்லி பார்த்தீங்கன்னா, அவரால மட்டும் தான். அதாவது எனக்கு எதுல ஸ்ட்ராட்டஜி இருக்குதோ, ஆர் எனக்கு எதுல குரோத் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேனோ, அதுல மட்டும் தான் அவர் இன்வெஸ்ட் பண்ணுவாரு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே நம்மளால பிரெடிக்ட் பண்ண முடியாது. ரிஸ்க் சொல்ல முடியாது, ரிட்டர்னும் சொல்ல முடியாது. இது எல்லாமே மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்சி அவர் கையில தான் இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து. அதனால எதுவுமே அன்பிரெடிக்டபிள் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படினா செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம எந்த இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும் கிட்ட நமக்கு லாங் டர்முக்கு தான் நமக்கு நல்ல பொட்டன்ஷியல், நமக்கு நல்ல குரோத் கிடைக்கும். இதே தான் நம்ம கான்செப்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து 1 வருஷத்துல குயிட் பண்றது, 3 இயர்ஸ்ல வந்து நான் வித்ட்ரா பண்றது எதுவுமே அவங்களுக்காக எதுவுமே நடக்காது. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். லாங் டர்முக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னா, கிட்டத்தட்ட மோர் தென் 10 இயர்ஸ்க்கு மேல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அது ஹோல்டிங் பண்ணாவே போதும். உங்களுக்கு நல்ல காம்பவுண்டிங் எஃபெக்ட்ஸ் நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா, குரோத். அதாவது நம்மளோட குடுக்கறதுலே நமக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்ல குரோத் குடுக்குது, அந்த மாரி நம்ம ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் வச்சுக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனா நமக்கு என்னன்னா, நம்மளோட மணிய வந்து அடிக்கடி நம்மளோட கண்ட்ரி வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இருந்த ஆர்ட் சர்ஜரி வந்து 1 லேக் இருந்துச்சுன்னா, இந்த வருஷம் வந்து ஆர்ட் சர்ஜரி வந்து 1,07,000 ஆகும். ஏன் இந்த 7,000 அப்படி பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் ஏறும்போது நம்மளோட மணி வந்து அதாவது இன்ஃப்ளேஷன் மணி வந்து டிக்ரீஸ் ஆகுது. வேல்யூ வந்து அதிகமாகுது. இந்த வேல்யூ ஏறனால நம்மளோட மணி வந்து அதிகமா கம்மியாகுது. கம்மியாகுறனால நம்மளோட அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி அதிகமா ரிட்டர்ன் கொண்டு வந்தா மட்டும் தான் நமக்கு ஃபியூச்சர்ல வந்து அதிகமா மணி வந்து தேவைப்படும். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா உங்களுக்கு ₹100 இப்போதைக்கு ₹100 இருந்தா நீங்க அதிகமா ப்ரிஃபர் பண்ணுவீங்க? கிட்டத்தட்ட 10 வருஷம் முன்னாடி இருந்த ₹100 அது மட்டும்தான். ஏன்னா அதே மாதிரி தான் இங்கே கான்செப்ட். நம்ம இன்ஃப்ளேஷன் தாண்டணும்னா நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அதிகமாகவே பீட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது வந்து நம்மளோட மணியை வந்து பீட் பண்ணணும். ரிஸ்க்லே இதில் எது கம்மி எது ஜாஸ்தி, அதாவது நான் எத்தனை வருஷத்துக்கு வந்து ஹோல்ட் பண்ண முடியும், அப்படி உங்களுக்கு கேப்பபிளாக இருந்தால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படி அதாவது நம்ம கால்குலேட்டர் ஒரு ரிஸ்க் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹை ரிஸ்க்னு அப்படி எடுத்துடுவதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபேஷியல் அதிகமாக டவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அந்த ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வித்ட்ரா பண்ணி தான் ஆகணும். அதனால எதுவாக இருந்தாலும் கிட்ட ரிஸ்க் கம்பல்சரியா நீங்க எடுக்க போறீங்கன்னு கரெக்டாக திங்க் பண்ணி எடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.